தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். இன்று திருப்பள்ளி எழுச்சி 9வது பாசுரம் பார்க்கலாம். ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவ மோடி செய்தி செய்கிழ்மி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தர்வர் அவர் கங்குலுமெல்லாம் மாதவர் வானவர் சாரணைய இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாடோலக்கமருள அரங்கத்தம்மா வழியெழுந்தருளாயே. ஏதமில் தன்னுமை எக்கம்மத்தளி யாழ் குழல் முழவமோடு திசை கழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தர்வர் அவர் கங்குலும் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாடோலக்கமருள அரங்கத்தம்மா வழியெழுந்தருளாயே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நாளோலக்கம் அப்படின்னு சொன்னால், ராஜா எப்படி ஒரு தர்பாரில் இருந்து ஆடியன்ஸ் கொடுப்பாரோ தன்னை வந்து பார்க்க வந்திருக்கிற விசிட்டர்ஸ்க்கு, அதாவது ராஜ தர்பாரில் நிறைய பேர் ராஜாவை பார்க்கறதுக்கு, ராஜாவோட பேசுறதுக்கு, ராஜாவோட ஒரு முக்கியமான சில சமாச்சாரங்கள்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு, அதே சமயத்தில் ராஜா கிட்ட தன்னுடைய வித்வத்தை காமிச்சிக்கிறதுக்கு வர வித்வான்கள் விதூஷிகள் இல்லை, அப்புறம் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்னு சொன்னால் பாடகர்கள் பாடுறவா, அப்புறம் வந்து நர்த்தனம் புரியறவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ராஜாவை பார்க்கறதுக்கு வருவா. அவள் எல்லாருக்கும் ஆடியன்ஸ் கொடுக்கறதுக்காக ராஜா தர்பாரில் ஒரு இடத்துல வீட்டிலிருந்து எல்லாருக்கும் பேசி யாரெல்லாம் ஆடியன்ஸ் இருக்காளோ அவளோட பார்த்து தட் இஸ் பர்சனல் விசிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதை ஓலக்கம் நாளோலக்கம் ஒரு நாளும் பகல் நேரத்தில் கார்த்தால ஒரு டைம் எல்லாம் முடிஞ்சு பிடிவின் 10 to 2 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரையும் பார்த்து யாரோட பேசணுமோ அவளோட பேசிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஒரு பழக்கம் உண்டு. இப்போவும் ராஜா பரம்பரையில் அப்படி இருக்குமா இருக்கும். ஆனால் பெருமாளையே தொண்டரடி பொடியாழ்வார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதுபோல் உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கா, கீதங்கள் பாடினார் கிண்ணறர் கருடர்கள் அப்படின்னாலே அவள் எல்லாருக்கும் நாளோலக்கம் அருள வேண்டும், அதனால் நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த பாசுரத்தில் என்ன பொருள், எப்படியெல்லாம் ஆழ்வார் தன்னுடைய மனப்பான்மையை இதில் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மனம் எத்தனை அளவுக்கு இயல்பாக இந்த நிகழ்வை கண்டு கழிக்கின்றது என்பதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏதமில் அப்படின்னா குற்றமற்ற வாத்தியங்கள். அப்படி ஏன் குற்றமற்ற வாத்தியங்கள் சொன்னால், எல்லா வாத்தியமே இசைக்கருவிகள் அத்தனையுமே பகவத் சுரூபம் தான். எல்லாமே கடாட்சம், சரஸ்வதி கடாட்சமும் ஹயக்ரீவர் கடாட்சமும் பொறிந்தது தான் அப்படின்னு இசையை பற்றி விரிவாக தெரிஞ்சவாள்லாம் அப்படி தான் சொல்லுவாள். இசை பயிற்சி அப்படின்ற பெரிய வித்வான்கள்லாம் அப்படி சொல்கிற பழக்கம் உண்டு. அதுதான் நிஜமும் கூட. அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்பொழுது எல்லா வாத்தியங்களுமே குற்றமற்றவை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் வாத்தியத்தை கையாளணும், வாத்தியம் போய் பார்க்கணும், வீணையை தொட்டு பார்த்து தந்தியெல்லாம் மீட்டி பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப தூரம் நடக்கணும். ஒரு ஹாலில் அந்த வீணை இருக்கிற ரூமுக்குன்னு சொன்னால் அந்த நடக்கிற ரூம் வரைக்கும் அந்த காலில் பாதரட்சை பாத அணிலாம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னா ரூமுக்கு வெளியிலேயே நம்மளுடைய பாதரட்சையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கையை தொடச்சிக்கிட்டு உள்ளே போய் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எத்தனை ஸ்ருதியில் பாடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ருதி சேர்த்துக்கிறதுக்கு இருக்கிற அந்த வாத்தியத்தை எடுத்து ஸ்ருதி சேர்த்துட்டு பாடுற பழக்கம் உண்டு, ஸ்ருதி சேர்த்துட்டு வாசிக்கிற பழக்கமும் உண்டு. அதனால் எல்லா வாத்தியங்களும் குற்றமற்றவை. ஏன்னு சொன்னால், குற்றமற்றவை அப்படின்றது இந்த இடத்துல பொருள் என்ன சொன்னால் தெய்வத்தன்மை பொருந்தியது, அதனால் அது குற்றமற்றவை அப்படின்னு. அது எல்லாத்துக்கு மேலே இது எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனோட ரங்கநாதருக்கு இது வாசிக்கிறதுக்கு இருக்கிறதுனால இது அடிப்படையிலேயே வாத்தியங்கள் குற்றமற்றவை. மேலும் அவை இது எதுக்கு பயன்படுறது, இன்னைக்கு பொழுதுக்கு இது பயன்படுறதுனால இது வாத்தியங்கள் குற்றமற்றவை அப்படின்ற அந்த பொருளில் ஆழ்வார் சொல்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். ஏதமில் குற்றமற்ற திண்ணுமை சிறுபறை அதாவது வாத்தியத்தோட 5 விதமான வாத்தியங்கள் இங்கே வாசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். என்னெல்லாம் கேட்டால், சின்ன பறை கையில் எடுத்து ஒரு பக்கத்தில் மட்டும் வாசிக்கக்கூடியது சிறுபறை, எக்கம். அதே மாதிரி அந்த ஒரே ஒரு எட்ஜு ஒரு மீட்டு இருக்கும், அந்த மீட்டுக்கு நேரம் ஒரு கம்பி இருக்கும், அது ஒரு சாரையில் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் வாசித்தா அது நடுவர்களால் மட்டும்தான் அதை மீட்ட முடியும். அது வந்து ஒரே சீரான ஒலி கொடுக்கும். அந்த ஒலிக்கு திட்டமாக நம்ம பாட முடிஞ்சால் அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அதுபோல் ஒற்றை தந்தி உடைய ஒரு கருவி
அப்புறம் மத்தளம். மத்தளம்னு சொன்னால் 2 பக்கமும் வாசிக்க முடியும். அதில் சில சமயத்தில் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பக்கத்தில் சின்னதாகவும் இருக்கும். சில நேரத்தில் 2 பக்கத்தும் ஒரே அளவில் இருக்கிற வாசிக்கக்கூடிய இடங்களும் உண்டு. அது 2த்துக்குமே மத்தளம்னு தான் பேர். அதுக்கப்புறம் முழவமோடும் இவற்றின் முழக்கத்தோடும் என்ன இசை எழுக, இசையை வந்து வித்தியாசமாக இல்லை கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய கீதங்களை பாடுவதற்காக என்ன அவள் எல்லாரும் வந்திருக்கா இந்த மாதிரி வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கு. அப்புறம் இசை நிறையும்படி பாட்டுக்கள் பாடக்கூடிய கிண்ணறர்கள். அவள் என்ன பண்ணுவா, எல்லாரும் சேர்ந்து 32 கிண்ணறர்கள் ஒரே சமயத்தில் வந்து ஒரு பாட்டை ஒருத்தர் பாடுவார், பாக்கி பேரெல்லாம் அதை என்ன பின்னாடி பழுக்குவா. அதே சமயத்தில் அவள் எல்லாம் திருப்பி அதை மறுபடியும் மீண்டும் சொல்வா. அப்படின்னா அதே மாதிரி இசையை ஒரு குழுமமாக பாடி மகிழ்வித்துக்கு கொள்ளக்கூடிய மகிழ்வித்துக்கள் அவர்களும் மகிழ்ந்துடுவா. அதை கேட்டு நம்மளுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு அதுபோல பாடக்கூடிய கிண்ணறர்களும் கருடர்களும் அப்புறம் கந்தர்வர்களும் அப்புறம் இரவெல்லாம் பெருமாளண்ட அந்த அனுகிரகம் வாங்கிக்கணும் இருக்கிற அந்த கிண்ணற கருடர்கள் இல்லாமல் மகரிஷிகளும் மகா தபஸ்வியான மகரிஷிகளும் அப்புறம் தேவர்களுடைய என்ன தேவர்களும் அப்புறம் சாரணர்கள் என்ன ஒற்றர்கள் எங்கேயும் போய் எல்லா இடத்துக்கும் சதா திரிஞ்சுன்னு இருக்கணும். அவருக்குன்னு ஒரு இடம் இருக்காது. இங்கேருந்து ஒரு நியூஸ் எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். யாராவது ஒரு ஓலையில் ஒரு சுவடியில் மடல் எழுதி கொடுத்தா அந்த சுவடியை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அது என்ன செய்தின்னு பகிர்ந்துக்கணும். அதனால எந்த நேரமும் என்ன சரதி போயிட்டே இருக்கிறவாளுக்கு சாரணர்கள்னு பேர். அவளும் அப்புறம் இயக்கரும் யக்ஷர்கள்னு சொன்னால் எப்பவும் பாடின்னு இருக்கிறவா யக்ஷர்கள். அப்புறம் சித்தர்கள், சித்த புருஷர்கள். இந்த சித்த புருஷர்கள்னு சொன்னால் யோகிகள் ஞானம் வந்தவா அது போல இல்லை. இவா வந்து தேவர்கள் அந்த குழாத்திலேயே சித்தர்களும் உண்டு அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திருவடி தொழுவான். திருவடி தொழ இது ஒரு திருநிலை நினைச்சோம்னு சில பாசங்களுக்கு முன்னாடியே சொன்னோம். அதுபோல் அவா எல்லாரும் நின்று தொழுவதற்காக ரங்கநாதருடைய என்ன சன்னிதானத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு தேவர்களுடைய திருவடிகளை என்ன வணங்குவதற்காக மயங்கினர். எப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் வந்துட்டா இல்லையா, அதனால ரொம்ப நெருக்கமாக இருக்கு. பக்கத்தில் நிற்கணுமா இருக்கு. அதனால பக்கத்தில் நிற்கிற எல்லாரும் பக்கத்துலேயே நின்று இருக்கிறதுனால அதனால் அவர்களுக்கு ரொம்பவும் மோகமாயிற்று. மயக்கம் வந்து நின்றுடுத்து, அப்படியே மயக்கமாக இருக்கா. ஆகையினாலே அவர்களுக்கு பகல் ஓலக்கம் அருள்வைக்காக அரங்கத்தம்மா தேவரீர் பள்ளி எழுந்தருள வேண்டும். பகல் ஓலக்கம்ன்றது முன்னாடியே சொன்னோம். டே டைமில் தர்பாரில் விற்றிருப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதனால் ஆகையினால் தேவரீர் இப்போ என்ன பண்ணணும், பள்ளி உணர்ந்து அருள வேண்டும். இப்போ மூழ்ச்சிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறார். இவாள்லாம் வந்திருக்கா பார்த்துக்கிறதுக்கு, உங்களோட விசாரிச்சுட்டு அவளுடைய டேலண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. அவளுடைய சாமர்த்தியத்தை தயவு பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ஆடியன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் மூழ்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தர்பார் ஓலக்கம் பகல் ஓலக்கம் அருள்வதற்காக தேவரீர் விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரங்கநாதரை பார்த்து கேட்டுக்கிறார். இதுக்கு என்ன அவதாரிகை அப்படின்னு பார்க்கணும்னா, திருப்பள்ளி உணர்ந்து அருளும் பொழுதே அதனுடைய அழகனை கண்டு அருளுவதற்கு, அழகனை கண்டு மகிழ்வதற்கும் அதற்காகவும் திருவடி தொழவும் அழகு ஓலக்கும் இருக்கும்படி கண்டு அதற்காக அடிமை செய்யவும் வேணுமென்று அவரவர் தங்களுடைய பரிகரமான மங்கள வாத்தியங்களுடன் வீணைகளுடன் கழித்து கொண்டு யக்ஷகந்தர்வாதிகள் வந்து நின்றிருக்கின்றார். அடியனுக்காக திருப்பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார். இவெல்லாம் வந்திருக்கா, உங்களோட நீங்கள் எப்படி முழிச்சுக்கிறங்கன்னு பார்க்கறதுக்கும் அந்த முழிச்சுண்ட அழகை கண்டு கழிக்கிறதுக்கும் உங்களோட திருவடியை தொழுவதற்கும் இவ எல்லாரும் யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கருடர்கள், சாரணர்கள், சித்தர்கள், மகா தபஸ்விகளான மகரிஷிகள் இவா எல்லாரும் வந்திருக்கா உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு, உங்களோட பார்த்து உங்களோட அனுகிரகத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கார். பர்சனல் ஆடியன்ஸ் ஒரு பெரிய பர்சனாலிட்டின்னு சொன்னால் அவள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போக வேண்டாம், சும்மா வெறுமனை பார்த்துட்டு இன்னும் நமஸ்காரம் சொல்லிட்டு போனால் போகிறோம். நான் பெருமாள்ண்ட அப்படி சொல்ல முடியாது இல்லையா. பெருமாள்ண்ட பர்சனலாக பார்க்கறது மட்டும் இல்லை, திருவடி தொழுவதற்காகவும் வந்து நிற்கின்றார்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அதாவது நிர்தோஷமான மங்களவாத்தியங்களுடன் மங்களவாத்திய விசேஷங்களுக்கும் ஏகதந்தி மத்தளம் என்னவுமாம் ஒரு பறை விசேஷமாகும் யாழ்குழல் முதல் திக்குகள் எங்கும் முழங்கிக் கொண்டு தன்னுமை சிறுபறை முழவம் பெருவாயன் பெருமத்தளி முதலியவையும் மங்களமாக பாடுகின்ற கந்தர்வர்கள் உள்ளிட்டவர்களை கட்டாட்சித்து அருள வேண்டும்.
மகா தபஸ்வியா உடைய ரிஷிகளும் வைமானிகரான தேவர்களும் சாரணர்களும் யக்ஷர்கள் கிண்ணர்களும் கூடி நிற்கின்றார்கள். சர்வரக்ஷகரான தேவரீர் வழி உணர்ந்தருளி அழகு ஓலக்கமாக இருந்து அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். இதுக்கு மேலே அடுத்த பாசுரத்தில் 10வது பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னு நம்ம விவரமாக பார்க்கலாம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.